ஒரு இடத்துல பைக்கை வெளியே நிறுத்தி இருந்ததுக்கு அதுக்கு வந்து ஒரு கார் அந்த பக்கமா கொண்டு வந்து ஹார்ன் அடிச்சு 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 அவங்க சத்தம் போட்டதுனால இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க வெளியே வந்து இந்த பைக்கை எடுக்க சொல்லி சண்டை போட்டு ஏன் பைக் எடுக்கணும், எதுக்கு இப்படி ஹார்ன் அடிக்கிறீங்க, சொன்னா எடுத்துட்டு போறேன்னு சொல்லி அவங்க சமாதானம் பண்ணி போனதுல வாக்குவாதத்துல ஏற்பட்டு ஏதோ பேசியிருக்காங்க. இந்த பேச்சு வாக்குவாதமா இருந்த நிலைமையில அந்த குடும்பம் ஒரு 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 நபர் அவருடைய குழந்தையோட நிக்கிறாரு. அவருடைய தந்தை தான் இங்க வந்து வெளியே வந்து அந்த வண்டி எடுத்தவரு காரை வேகமா எடுத்துட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து ஆள் மேல விட்டு ஏத்தி அந்த நபர் இறந்துட்டாரு. இப்படி வந்து ஒரு கொலைவெறி தாக்குதல் ஒருத்தன் பண்றான். எதுக்குடா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. இதுல அவங்கள பத்தி ஏதோ பேசியிருக்காங்க. ஒரு வாய் தகராறுன்னு ஒரு விஷயத்துக்கு காரை ஏத்தி கொல்லலாம் ஒரு குடும்பத்தையே அப்படின்னு நினைக்கக்கூடியவ ஒரு மனசு இருக்கிறவ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கவுன்சிலருடைய மகன். இது எந்த மாதிரியான போதை தெரியுதா? இதுவும் ஒரு போதை தான். அதிகார போதை. நான் ஆளுங்கட்சிடா, நான் கட்சிக்காரன்டா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, நீ என்னையே முறைக்கிறியா, என்னையே திட்டுறியா அப்படின்ற ஒரு அதிகார போதை இருக்குல்ல, இதுலதான் அந்த குழந்தை நடந்திருக்கு. கொஞ்சம் விட்டு அந்த குழந்தையோட நின்ற அந்த அப்பா, அந்த குழந்தையோட நின்ற அந்த குழந்தை, அவங்களுடைய அம்மா, இந்த 3 பேரும் கொல்லப்பட்டிருப்பாங்க. இவ்வளவு வக்ரமா, இவ்வளவு ஒரு மோசமா, ஒரு மனசாட்சியே இல்லாத ஒரு கொலைகார மனப்பான்மையுடைய ஒரு ஆதிக்க மனப்பான்மையில அதிகார வெறியில் இருக்கக்கூடிய திமுகவினர் அப்படின்னு செய்திகள் பரவலா போயிட்டே இருந்ததுங்க. மீட்டிங் நடத்துறதுக்கு திருட்டு கரண்ட் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு கரண்ட் எடுக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒருத்தரை திமுகவினரும் அவங்களுக்கு குண்டாசம் போய் வெட்டுறாங்க. 2.5 வயசு குழந்தைங்க, 2.5 வயசு குழந்தை அவங்க அம்மா வேலைக்கு போயிருந்த சமயத்துல அந்த 2.5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும், அந்த குழந்தையில என்னத்தை பார்த்தான்னு தெரியல. அந்த வெறி பிடித்த ஒருத்தன் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல திமுக ஒன்றிய செயலாளரா. இதுல வேற பெருமை, அந்த குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணியிருக்கான். போக்சோல நேற்று கைது பண்ணியிருக்காங்க அந்த ஆளை. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மனம் படைத்தவர்களை திமுக அதிகார போதையிலையும் மற்ற போதைகளையும் வச்சிருக்கு. கஞ்சா விற்பனையில ஏற்பட்ட மோதல்னால பள்ளி மாணவன் வெட்டி கொலை.